அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்கள் மித்ரா. அமரபூபதி அப்படின்றவர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயங்களை தான் நம்ம ஒன்றா பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6வது வீடியோ. அவரோட அம்மாவோட ஆப்ரேஷனை பாபா எப்படி நேர்லேயே வந்து செஞ்சார், அங்கே என்ன நடந்தது அப்படின்ற சம்பவத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையில் வரக்கூடிய அமரபூபதி அப்படின்றவரோட அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு உடல்நிலை வந்து மோசமாகுது. சில நாட்களாகவே அவங்க பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட உடம்பை பற்றி வெளியே சொல்லாமல் அவங்களே வந்து சமாளிச்சுட்டு வராங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லி எதுக்கு வந்து அவங்கள பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அந்த வியாதியை சமாளிச்சுட்டு வராங்க. போக போக பார்த்திங்கன்னா அவங்களோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாகுது. அதனால் உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்கள சேர்க்கணும்னு முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அம்மாவை சேர்த்த அந்த மருத்துவமனையோட பேர் என்னதுன்னா சின்மயா மிஷன் மருத்துவமனை. அது வந்து பெங்களூரில் இருக்க ஒரு மருத்துவமனை. அதில் தான் வந்து அவங்க அம்மாவை சேர்க்குறாங்க. அப்போ தான் வந்து அந்த சின்மயா மிஷன் மருத்துவமனை வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு புதுசாக கட்டப்பட்ட ஒரு மருத்துவமனை. அதனால் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் வந்து படித்து முடித்த உடனே வேலைக்கு வந்துடுவாங்க. அவ்வளோ வந்து அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. அங்கே படிக்கிறவங்களே அந்த இடத்துல வந்து வேலைக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல். பெரிய வந்து அனுபவம் இருக்கிற டாக்டர்ஸ்லாம் வந்து அங்கே இல்லை. அம்மாவை பரிசோதித்த டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து வயிற்றில் ஒரு பெரிய கட்டி இருக்குது, அதுக்கு வந்து உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணாதான் உங்கள் அம்மாவை வந்து காப்பாற்ற முடியும், இல்லைன்னா வந்து அவங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க டாக்டர்ஸ் வந்து இவர்கிட்ட சொல்லிடுறாங்க. இவரோட அம்மாவோட உடல்நிலை வந்து இப்படி மோசமாக இருக்கிறது வந்து அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது அம்மா சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் வந்து ஒரு நாள் குறித்து இந்த நாளில் தான் உங்கள் அம்மாவுக்கு வந்து நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், இந்த கட்டியை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டை கொடுக்குறாங்க. இப்போ அவரும் வந்து அவங்க அம்மா கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் வந்து இவர்கிட்ட வராரு. வந்து உங்கள் அம்மாவோட ஆப்ரேஷனை வந்து நான் தான் சார் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே இவருக்கு வந்து ரொம்ப பதட்டம் அதிகமாகுது, மனசு ரொம்ப கஷ்டமாகுது. எதனாலன்னா அந்த ஆப்ரேஷன் செய்ய போகிறவர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கார். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அதாவது படித்து முடித்த உடனே அந்த மருத்துவமனையில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, சீனியர் டாக்டர்ஸ் இருப்பாங்க, அதை விட பெரிய டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. இவர் பார்க்குறதுக்கு வந்து வயசில் சின்ன பையன் மாதிரி இருக்கார். அந்தளவுக்கு இவரை பார்த்தாலே தெரியுது இவருக்கு அனுபவம் இல்லை அப்படின்றது இவருக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே இவருக்கு இன்னும் வந்து கஷ்டமாகுது. ஐயோ, இவராக வந்து நம்ம அம்மாவோட ஆப்ரேஷனை பண்ண போகிறாரு. வீட்டில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. ஏன்னா அந்த டாக்டர் மேலே இவங்க யாருக்குமே இந்த இவ்வளோ பெரிய ஆப்ரேஷனை இவர் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை வரல. இவருக்கு அந்த பதட்டம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகி அவரை வந்து மனசு ரொம்ப அந்த சஞ்சலப்படுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவர் அந்த டாக்டரை பார்த்த உடனே ரொம்ப வந்து உடஞ்சி போயிடுறாரு. இவ்வளோ சின்ன பையனாக வந்து நம்மளோட அம்மாவோட ஆப்ரேஷனை பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து மனசளவில் ரொம்ப குழம்பி போகிறாரு. இவருக்கு வந்து என்ன செய்கிறதுனே வந்து தெரியல. அம்மா இருந்த கட்டிலோட தலைமாட்டில் பார்த்தீங்கன்னா நோயாளிகளெல்லாம் வந்து எப்படி அவங்களோட உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குது, என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் டாக்டருங்க செக் பண்ணி அதை எழுதுவாங்க இல்லையா, அதுக்காக வந்து ஒரு கம்பி மாதிரி கட்டி அதில் வந்து பேப்பரெல்லாம் தொங்க விட்டு வச்சுருக்காங்க. இவர் என்ன பண்ணாருன்னா அது பக்கத்தில் பாபாவோட ஃபோட்டோ வந்து அந்த மேக்னெட்லலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேக்னெட் ஃபோட்டோவை அந்த இடத்துல ஒட்ட வச்சுட்டு டெய்லி பாபா கிட்ட வந்து அவங்க அம்மாவோட உடல்நிலையை பற்றி ப்ரே பண்ணிகிட்டே இருக்காரு. பாபா, எங்கள் அம்மாவோட ஆப்ரேஷனை செய்ய போகிறவர் பார்த்தீங்கன்னா வயசில் வந்து ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கார், அனுபவ அறிவு கூட அதிகம் இல்லாதவர் மாதிரி இருக்கார், அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடியும், நீங்கள் தான் எப்படியாவது எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த மேக்னெட்டில் ஒட்டியிருக்க பாபா படத்தை பார்த்து டெய்லி வந்து ப்ரே பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் வந்து மனசளவில் ரொம்ப உடஞ்சி போய் இந்த மாதிரி ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாபாவோட குரல் கேட்குது அவருக்கு. அசரீரி மூலமாகவும் உள்ளுணர்வு மூலமாகவும் பாபா பேசுவார் இல்லையா. இப்போ பாபா என்ன சொல்கிறாருனாக்கா, ஏன் வந்து இவ்வளோ வருத்தப்படுற, என்னோட திருவடியில் உன்னோட பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டல்ல, இனிமேல் உனக்கு வந்து எந்த கஷ்டமும் வேணாம், என்னோட அருளாசி உன்னோட அம்மா மேலே நிறைஞ்சிருக்கு, கவலையை விடு, உங்கள் அம்மாவோட ஆப்ரேஷனை நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட அந்த குரல் வந்து இவருக்கு சொல்லுது. இதை கேட்ட அவருக்கு வந்து ரொம்ப வந்து இந்த வார்த்தைகள் வந்து ஆறுதலாகவும் இருக்குது, அதே மாதிரி பயங்கரமாக சந்தோஷமாகவும் இருக்குது. பாபாவே வந்து நம்ம அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாரு, இனிமேல் வந்து நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, கண்டிப்பாக பாபா வந்து நம்ம அம்மாவோட உயிரை காப்பாற்றிடுவாருன்னு அப்படின்ட்டு இவர் வந்து முழுசாக நம்புகிறாரு.
தன்னோட பக்தனோட கஷ்டத்தையும் துயரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உடனே அவனுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாபா சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து இவருக்கு ரொம்ப நெகிழ்ச்சி ஏற்படுத்துது. பாபாவோட உள்ளம் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப கருணையானது அப்படின்றதையும் இவர் வந்து நினைக்கிறாரு. இப்போ அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த நாள் டாக்டர் குறிச்சு கொடுத்தாங்களே அந்த நாள் வந்து வந்துடுச்சு. இது வந்து இந்த மருத்துவமனை பார்த்திங்கன்னா ஒரு தர்ம பரிபாலன மருத்துவமனை. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேரிட்டி ட்ரஸ்ட்டு அது மூலமாக வரக்கூடிய பணத்தில் நடக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ கிடையாது. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலோட ஹெட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் ஒரு இடத்துல இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இங்கே இருக்க மருத்துவர்கள் எல்லாரும் வந்து எப்படி வேலை செய்கிறாங்க, அங்கே இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்த்துக்கிறாங்க, அப்புறம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி க்ளீனாக வச்சுருக்காங்க எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கிறதுக்காக அடிக்கடி வந்து அந்த ஹெட் ஹாஸ்பிட்டல்லேருந்து பெரிய டாக்டர்ஸ்லாம் வருவாங்க. அதே மாதிரி அந்த மாதம் இவரோட அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த நாளில் காலையில் வந்து ஹெட் ஹாஸ்பிட்டல்லேருந்து மருத்துவர்கள்லாம் வந்து பெரிய டாக்டர் ஒருத்தர் வந்து வராரு. அது வந்து காலையில் நேரம் அப்படின்றதால இங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாரும் அவரை எதிர்பார்த்து வெளியே வந்து எல்லா டாக்டர்களும் குரூப்பாக வந்து நிற்கிறாங்க. காலையில் ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த பெரிய டாக்டரோட கார் வந்து ஹாஸ்பிட்டல் வாசல் முன்னாடி நிற்கிது. அந்த காரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பாபாவோட ஒரு படம் வந்து ஒட்டப்பட்டிருக்கு. அதை பார்த்த இவருக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம். பாபாவே நேரில் வந்துட்ட மாதிரி அவருக்குள்ள ஒரு உள்ளுணர்வு. ஏன்னா பாபா சொல்லியிருந்தார் இல்லையா, நான் தான் உன்னோட அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இவருக்கு என்னென்னவோ தோணுது. இந்த மருத்துவமனை பார்த்திங்கன்னா ஒரு சேரிட்டி மருத்துவமனை அப்படின்றதால வந்திருக்க பெரிய டாக்டர் என்னென்னா இங்கே இருக்க வசதியெலாம் வந்து போதுமானதா, எப்படி வந்து டாக்டர்ஸ்லாம் பேஷண்ட்டை கவனிக்கிறாங்க, இங்கே இருக்க மருத்துவர்கள்லாம் எப்படி செயல்படுறாங்க, அப்புறம் வந்து ஏதாவது இன்னும் இந்த ஹாஸ்பிட்டலை வந்து மேம்படுத்தணுமா, மருத்துவர்கள் வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படுறாங்களா, பேஷண்ட்ஸ்க்கு வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்க சிகிச்சை எல்லாமே வந்து போதுமானதா, இன்னும் ஏதாவது தேவைப்படுதா, ஏற்கனவே அந்த ஹாஸ்பிட்டலில் ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு தேவையான அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறது, இன்னும் எத்தனை பெட்டு தேவைப்படுது, இன்னும் வந்து என்னென்னலாம் இங்கே வந்து வசதியெல்லாம் மேம்படுத்தணும், எல்லா பேஷண்ட்டும் நல்லா கவனிச்சிருக்காங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் சுத்தமாக இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே மாதத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பெரிய டாக்டர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்து பார்க்கறது வழக்கம். வந்த டாக்டர் பார்த்திங்கன்னா கடகடன்னு அந்த ஹாஸ்பிட்டலை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட்ஸ் வராரு. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாரையும் போயிட்டு ஒரு பெட்டாக வந்து அந்த பெரிய டாக்டர் வந்து பார்க்குறாரு. அவங்களுக்கு எந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க, அதெல்லாம் போதுமானதா அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துட்டே வராரு. கடைசியாக இவரோட அம்மா இருந்தால் அந்த பெட்டுக்கிட்ட வராரு டாக்டரு. வந்தவர் பார்த்திங்கன்னா நேராக வந்து அவரோட பார்வை வந்து அவங்க அம்மா கட்டிலுக்கு மேலே ஒட்டியிருக்க அந்த மேக்னெட் படம், பாபாவோட மேக்னெட் படத்தை ஒரு சில வினாடிகள் பார்த்துட்டு அப்படியே வந்து இவர் பக்கம் திரும்பி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வந்து பாபா பக்தரா அப்படின்னு சொல்லி இவரை கேட்குறாரு. இவரும் ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையசைக்கிறாரு. எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வந்து பாபாவோட பக்தராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கேட்குறாரு. நான் வந்து என்னோட 19 வயசுலேருந்து பாபாவோட பக்தராக இருந்து வரேன். பாபாவுக்கு பூஜை செய்வேன், அவரை நினச்சி வந்து தியானம் செய்கிறதெல்லாம் சார் என்னுடைய பழக்கம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு எளிமையான வார்த்தையில் அவர்கிட்ட சொல்லி அந்த விஷயத்த சொல்லி முடிக்கிறாரு. பாபா இவர்கிட்ட பேசுகிறதையோ அவர் நிகழ்த்தின அற்புதங்களையோ அதெல்லாம் எதுவும் அந்த டாக்டர்கிட்ட சொல்லலை. இப்போ நம்மக்கிட்ட ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் வந்து நம்ம பேஷண்ட் யாரையாவது பார்க்கும்போது எப்படி பேசுவாரோ அதே மாதிரி அந்த டாக்டருக்கும் இவருக்கும் கான்வர்சேஷன் ஒரு சிம்பிளாக நடக்குது. அந்த பெரிய டாக்டர் பாபாவோட படத்தை பார்த்ததும் இவர் சொன்ன அந்த நான் பாபாவோட பக்தன் அப்படின்னு சொன்ன விஷயங்களெல்லாம் கேட்டதும் அவரோட ஃபேஸில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியறத இவர் வந்து உணர்றாரு. ஏதோ ஒரு மாற்றம் அவர்கிட்ட அந்த டாக்டர்கிட்ட நிகழ்கிறத இவர் வந்து உணர்றாரு. இப்போ அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா கடகடன்னு அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்க அந்த நோய், அதுக்காக இவங்க தந்துட்டுருக்க சிகிச்சை மருந்து எல்லாத்த பற்றியும் பேசுகிறாரு. இவர் கூட வந்து அந்த ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் ஒன்றா கூப்பிடுறாரு. இந்த அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி நோய் இருக்குது, இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக இப்போ ஒரு சர்ப்ரைஸான ஒரு நியூஸை சொல்கிறாரு. இன்றைக்கி நான் வந்திருக்கிறதால உங்கள் அம்மாவோட ஆப்ரேஷனை வந்து நானே பண்ணுறேன். சாயந்தரம் இவங்களை வழக்கம் போல் ஆப்ரேஷனுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிவிடுங்க. சாயந்தரம் இந்த டைமில் இவங்களுக்கு வந்து ஆப்ரேஷனை நான் இங்கே வந்திருக்கிறதால நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு நடந்து போகிறாரு.
அந்த டாக்டர் சொன்னதை கேட்டு இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகுது. இது எல்லாமே பாபாவோட செயல் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பூரிச்சு போகிறாரு. அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா பக்கத்து பெட்டில் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டே இருக்காரு இவருக்கு அதுக்கு அன்றைக்கி ஈவினிங் டைம் வருது. இவங்க அம்மாவை வந்து ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிடுறாங்க. ஆப்ரேஷன் தேட்டரில் அந்த டாக்டர் தான் வந்து ரொம்ப அருமையாக வந்து அவங்க அம்மாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் செஞ்சு முடிக்கிறாரு. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போய் வந்து இவங்க பையனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவர் போனதும் அவங்க அம்மா வயிற்றுல இருந்த இந்த 1.5 கிலோ கட்டியை வந்து அந்த டாக்டர் காட்டுறாரு. நல்லபடியாக வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தாமதம் ஆக்கியிருந்தீங்க, இந்த ஆப்ரேஷன் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்கும், இப்போ எங்களால் இந்த ஆப்ரேஷன் கூட செஞ்சுருக்க முடியாது. நல்ல வேலையாக உங்கள் அம்மா வந்து சரியான நேரத்தில் கொண்டு வந்து இந்த மாதிரி மருத்துவமனையில் சேர்த்துட்டீங்க, அதனால் நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சுது. இன்னும் வந்து கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் அம்மாவோட உயிருக்கே வந்து அது ஆபத்தாக இருக்கும். நான் வந்து ஒரு வகையில் இந்த ஆப்ரேஷனை பாபா வந்து என் மூலமாக செஞ்சதாக தான் உணர்கிறேன். இந்த ஆப்ரேஷனுக்கான செலவு பார்த்திங்கன்னா சில லட்சங்கள் ஆகுது. ஆனால் நீங்கள் எதையும் எங்களுக்கு தர வேணாம், நான் வந்து ஒரு பாபா பக்தனுக்காக நானே செலவில்லாமல் செஞ்ச ஒரு ஆப்ரேஷனாக இதை ஏற்றுக்கிறேன், நீங்கள் வந்து இதுக்கான அமௌண்ட் எதுவும் தர வேணாம் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்கிறாரு. அவர் வந்து பேசி முடித்த உடனே இவருக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலையா. அவரோட பெருந்தன்மையை நினச்சி நான் வந்து வியக்கிறதா இல்லை வந்து பாபாவோட கருணையை நினச்சி நான் வந்து பூரிச்சு போகிறதா அப்படின்ட்டு எனக்கு எதுவுமே புரியல. மனசு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பாபா வந்து என் மேலே பொழிஞ்ச அன்பின் அடையாளம், அவரோட கருணை வந்து வெள்ளமாக என் மேலே வந்து படர்ந்து நிறைஞ்சிருந்ததை நான் வந்து உணர்ந்தேன். என்னன்னு சொல்கிறது என் குருவை அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்தா மாதிரியே பாபா வந்து இதை செஞ்சு முடித்தார். என்னோட கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வச்சார். யாருக்குமே எட்டாத அதிசயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் செஞ்சார். நான் வந்து இதை நினச்சி பூரிச்சிருக்கேன். சொன்னபடி எங்கள் அம்மாவோட ஆப்ரேஷனை செஞ்ச பாபாவோட அருளுக்கு வந்து ஈடு இணையே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து முடிக்கிறாரு. இதெல்லாமே உண்மையான நிகழ்வு, உண்மையாக நடந்த சம்பவங்கள். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் யாராவது மருத்துவமனையிலையோ இல்லை வந்து ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் பாபா கிட்ட கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்கள். அவர் உங்களுக்கும் செவி சாய்ப்பார். உங்களோட நோயும் அந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக தீரும். அடுத்த வீடியோவில் இவரோட நண்பர் ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அது சம்பந்தமாக பாபா நிகழ்த்தின அதிசயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.